இருக்கிற இடம் தெரியாம இருக்கக்கூடிய 5 உயிரினங்கள் என்ன என்ன? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல ஒரு 5 உயிரினங்கள் பார்க்க போறோம். இந்த 5 உயிரினங்களுக்கும் அதோட கேமோஃப்ளேஜிங் தன்மை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 உயிரினங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது கேமோஃப்ளேஜ் அப்படிங்கிற போது அதோட சூழலுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கும், இல்ல அதோட சூழலும் அதோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த மறையும் தன்மை உடைய ஒரு 5 உயிரினங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல எந்த உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேமோஃப்ளேஜ் அப்படின்னாலே பச்சொந்தி தான் ஞாபகம் வரும். கெமிலியன் பச்சொந்தி மாதிரி பண்ணாத, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரை வந்து திட்டுவோம், கிண்டல் பண்ணுவோம். நீ சரியான பச்சொந்தி, சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்திக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை இந்த பச்சொந்தியோட ஒப்பிட்டு, ஏன்னா அதோட சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த கிரீன் கலர், அது வந்து பச்சை பசேர்னு ஒரு சூழல் இருக்கும் போது இருக்கிறதே தெரியாது, கெமிலியன் இருக்கிறதே தெரியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு குணம் உடைய ஒரு உயிரினமாக இருக்கு. சோ பச்சொந்தி இதுல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தபடியாக எந்த உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்டோபஸ். இந்த 8 கால் உயிரினம் தான். இந்த ஆக்டோபஸ் என்னங்க சொல்றீங்க, கடலில் வாழும் உயிரினமாச்சே, அது எப்படி அதோட சூழலுக்கு ஏத்த மாதிரி அது மாத்திக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட கலர்ஸ், அதுக்குன்னே ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியாக இருக்கட்டும், இல்ல அந்த சூழலோட நிறத்துக்கு ஏத்த மாதிரி அதோட நிறமும் மாறுவதாக சொல்றாங்க. சோ ஆக்டோபஸ்க்கு ஒரு சிறந்த இந்த மாதிரி மறையும் தன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக எந்த உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லீஃப் டெய்ல்டு கெக்கோ. கெக்கோ அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா லீஃப் டெய்ல், அது பார்த்தாலே தெரியுது, அந்த பேர்லயே தெரியுது, இது வந்து லீஃப் இலை போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காஞ்ச இலை இருக்கும் பாத்தீங்களா, அதே போலதான் இந்த உயிரினமும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அந்த காஞ்ச இலையும் இதுவுமே வந்து ரொம்பவே மெர்ஜ் ஆகும், உங்களுக்கு அது இருக்குன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு குணமுடைய ஒரு உயிரினமாக தான் இருக்கு. ஒரு காஞ்ச இலை பக்கத்துல இது இருந்துச்சுன்னா அது இருக்கிறதே தெரியாது, அப்படியே தட்டி விட்டாதான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த லீஃப் டெய்ல்டு கெக்கோ ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அடுத்தபடியாக மாத்ஸ் பொறுத்தவரையில நம்ம நிறைய பேருக்கு இந்த சின்ன வயசு அனுபவம் இருந்திருக்கலாம். என்னன்னா, இரவு நேரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி போல இருக்கக்கூடிய உயிரினம் தான் மாத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நைட் வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஆனா அது எல்லாமே மாத்தா தான் இருக்கும். சோ நைட் நேரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி வகையாக தான் இருக்கு இந்த மாத். சோ இந்த மாத் பொறுத்தவரையில இதுக்குமே அந்த கேமோஃப்ளேஜ் எபிலிட்டி இருப்பதாக சொல்றாங்க. அந்த மறையும் தன்மை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன், எந்த மாதிரியான இடங்கள் அப்படின்னும் போது, இலைகளாக இருக்கட்டும், இல்ல அந்த மரங்களோட பார்க் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரீ பார்க்ல அது இருந்துச்சுன்னா அது இருக்கிறதே தெரியாது, ரெண்டுமே மெர்ஜ் ஆகி ஒரே மாதிரி தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ மாத்ஸ் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. கடைசியாக 5வதாக நம்ம எந்த உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்னோ லெப்பர்ட். என்னங்க சொல்றீங்க, இந்த லெப்பர்ட் வந்து எப்படி கேமோஃப்ளேஜிங் எபிலிட்டி உடைய ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த பனி இடத்துல இந்த ஸ்னோ லெப்பர்ட் இருக்கும் போது அதுக்கு திக்கான தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த திக்கான ஃபர்ரும் அந்த ஸ்னோ பனியும் வந்து மறைஞ்சு அது இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல நீங்க டக்குன்னு பார்க்கும்போது அங்க ஒரு லெப்பர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த ஸ்னோ லெப்பர்டுமே கேமோஃப்ளேஜ் எபிலிட்டி உடைய ஒரு உயிரினமாக இருக்கு. இது மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்கதான் செய்து. இந்த வீடியோல ஒரு 5 உயிரினங்கள் நம்ம பார்த்தோம். இதை பத்தி உங்களுக்கு கருத்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.